guys, good morning. So time பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3:15 நாங்கள் டைம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ 3:15 ஏர்லி மார்னிங் இது எல்லாருமே தூங்கிட்டுருக்காங்க. இது 100 ml கொஞ்சம் வெதுவெதுப்பான பால். இது லைட்டாக சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மார்னிங் பார்த்திங்கன்னா நானும் மம்மியும் மட்டும்தான் முழிச்சிருக்கோம், மற்ற எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ஸ்பெஷல் ரெசிபிங்கிறதால தான் நம்ம வந்து ஏர்லி மார்னிங் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ என்னடா ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபின்னு நான் சஸ்பென்ஸ் க்ரியேட் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம். சஸ்பென்ஸ் ஒன்றும் இல்லை, நம்ம மாஸ்டர் ஷெஃப் தமிழ் அதுக்கு இன்றைக்கி ஆடிஷன் போக போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம மகாராஷ்டிரன் ஆத்தென்டிக் டிஷ் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது என்னங்கிறது ஸ்டெப் வைஸ் பாருங்கள் நீங்களே. இப்போ ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் இது ஒரு குட்டி ஸ்பூன் தான், இதுக்கு 2 ஸ்பூன் சுகர் எடுத்தோம். ஸோ ஈஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 10 to 15 minutes நம்ம ஓரமாக வச்சிடலாம். நல்லா ப்ளஃபியாக அப்படியே உப்பிட்டு ஃபோமியாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 100 ml பால் எடுத்திருக்கோம். அதே கிளாஸில் 3 times எடுத்துக்கணும். ஸோ 300 ml மைதா மாவு, ஆல் ஃப்ளார். நெக்ஸ்ட்டு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஒரே ஒரு எக்கு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 50 grams ஆஃப் பட்டர். இது வந்து நம்ம அமுல் பட்டர் தான் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம ஈஸ்ட்டும் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ட்ரை மிக்சரை லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்ல மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸ்ட் மாவில் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகும். ஸோ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இந்த வச்சுருக்கிற 100 ml பால் தான் ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட் இருக்குல்ல, 100 ml பாலில் அதை தான் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கியாக தான் இருக்கும், நம்ம பிசைஞ்சிட்டே தான் இருக்கணும். பாவு நல்லா ப்ளஃபியாக வேணும்னா ஒரு 15 to 20 minutes நம்ம இந்த மாதிரி கை போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்டிக்கியாக தான் ஃபீல் ஆகும். பட் நம்மளுக்கு இப்படி ஒரு டோ மாதிரி வர்ற கன்சிஸ்டன்சி வர நம்ம பிசைஞ்சிட்ருக்கணும். ஒரு 20 minutes பிசைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஒரு 2 hours நம்ம இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது மாவு. ஸோ 2 hours அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செய்ய போகிற அந்த ஸ்பெஷல் கிரேவிக்கு ஃபஸ்ட்டு மெயின் திங் வந்து ஒரு ஆனியன். பெரிய சைஸ் எடுத்திருக்கேன், சின்னதாக இருந்தால் 3 ஆனியன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா உள்ளது ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும், சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம சுட்டு எடுக்கும் போதே ஸ்கின்னு பார்த்திங்கன்னா கல் வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஒரு பேனில் ஷாலோ பேனாக எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் ஆயில் ரோஸ்ட். ஃபஸ்ட்டு நம்ம கொரியாண்டர் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், முழு மல்லி. இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு 4 minutes வரைக்கும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜீரகம் ஆட் பண்ணி அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம ஒரு 5 to 6 காஞ்ச வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய், 3 to 4 பிரியாணி இலை, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, கல்பாசி, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 6 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 தேங்காய் பீஸ் வந்து நம்ம துருவி அதில் ஆட் பண்ணுறோம். ட்ரை தேங்காவாக இருந்தாலும் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் கிரைண்ட் பண்ணும்போது. இது நம்ம ஃப்ரெஷ் தேங்காவை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 tablespoon கசகசா ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ இதை நல்லா ஒரு 10 minutes மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு அழகான அரோமா வரும். நம்ம சுட்டு வச்சுருக்கிற ஆனியனை கட் பண்ணிக்கலாம். அந்த வெளியே இருக்கிற அவுட்டர் ஸ்கின்னை மட்டும் எடுத்துருவோம், கருப்பானதை. ஸோ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம் இதில் ஸ்லைஸ் பண்ணி. ஸோ இதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக ஒரு 10 minutes நான் ரோஸ்ட் பண்ண சொன்னேன். ஒரு 5 minutesக்கு அப்புறம் நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 5 minutes ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 10 minutes ரோஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இது நல்லா கொஞ்சம் கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் கூல் இருந்தது நல்லா ஆறட்டும் சூடு. அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே நல்லா ஆறி போச்சு. இதை இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக. பார்த்திங்கன்னா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃபைன் பேஸ்ட்டாக. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் நல்லா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 to 2 tablespoon அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பச்சை மிளகா வேணால் ஆட் பண்ணலாம், நல்ல காட்டமாக இருக்கும். அதனால நம்மளுக்கு ஸ்பைசி கம்மியாக வேணால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி ஒரு 2 to 3 minutes நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஆயில் லைட்டாக செப்பரேட் ஆகிற ஸ்டேஜில் 2 tablespoon நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மகாராஷ்டிராவில் தெகி சில்லி பவுடர்னு சொல்லி ஆட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த மசாலா தெரிக்கும். இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆயில் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் இந்த ரெசிபிக்கு செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். இன்னும் இது ஆயில் செப்பரேட் ஆகிற வரை நம்ம குக் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நம்ம ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியன்ட். இது இங்கே இந்த ப்ரௌன் கலர் பயிரை நாரப்பயிருங்கிறாங்க. நீங்கள் தட்டைப்பயிறு நினைக்க வேணாம். தட்டைப்பயிருங்கிறது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். இது நம்ம சிறு பயிர் இருக்குல்ல பச்சை கலர், அந்த மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும், ப்ளஸ் ப்ரௌன் கலராக இருக்கும். இது பாருங்கள், இது நம்மளோட பச்சை பயிறு. ஸோ இதே பச்சை பயிர் மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் சன்னமாக இருக்கும். சன்னம் இந்த சென்ஸ் கொஞ்சம் ஒல்லியாக நீளமாக இருக்கும். இதை நம்ம ஒரு 2 hours சுடு தண்ணியில் ஊற போட்டிருக்கோம். நல்லா சூடாக உள்ள தண்ணியில் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம ஒரு காட்டன் கிளாத்தில் இப்படி கட்டி வச்சிட்டோன்னா முளை கட்டி வரும். இந்த ரெசிபிக்கு முளை கட்டி போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் இதில் ஜெர்மினேஷன் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த், ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன்ஸு. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செப்ரேட் ஆகணும். நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். எதுக்கும் டேஸ்ட் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உப்பு இந்த ஸ்டேஜில். நெக்ஸ்ட்டு நம்ம முளைக்கட்டி வச்சுருக்கிற பயிர் வகைகளை ஆட் பண்ணிடலாம். மெயினாக மகாராஷ்டிரன் பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் மட்கின்னு சொல்லுவாங்க, அதுதான் ஆட் பண்ணுவாங்க. இதுவும் ஆட் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பயிரும் ஆட் பண்ணுவாங்க. மெயினாக கோலாப்பூரில் பார்த்திங்கன்னா வெறும் மட்கி ஆட் பண்ணுவாங்க. மகாராஷ்டிராவில் அது ஒரு பார்ட்டு. பட் மும்பையில் இந்த 2 தானியத்தையும் சேர்த்து ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் தண்ணி இன்னும் தாராளமாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது நம்ம மசாலா அரைச்ச ஜாரோட தண்ணி. அடுத்து நம்ம நார்மல் வாட்டர். தண்ணி நிறைய வைக்கணும். இதுக்கு 2 மெத்தட் இருக்குது. இந்த பயிரை தனியாக வேக வச்சு அந்த தண்ணியை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம மிசல் செய்வாங்க. இன்னொன்று இதோட சேர்த்தே நம்ம மிசல் இப்போ செய்கிறோம். நம்ம இப்போ செகண்ட் மெத்தட் தான் பண்ணுறோம். அது எப்படின்னா பயிரை மட்டும் வேக வச்சு பயிரை நீங்கள் வடிகட்டி அதுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது ஒன்றா சர்வ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை ரசான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தரிம்பாங்க. ஸோ தண்ணி கொஞ்சம் தாராளமாக நம்ம வச்சுருக்கிற மசாலா அளவு பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ விசில் நல்லா ப்ரெஷர்லாம் இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? பாருங்கள், சூப்பராக இருக்குது கலர். ஸோ ஃபைனல் டச்சிங்க நம்ம அந்த சூட்லேயே மல்லித்தலையை அப்படி அழகாக தூவி விட்டுடலாம். அது சூப்பராக கலக்குங்க. நம்மளுக்கு அந்த கிரேவி நிறைய இருக்கணும். பயிர் பார்த்திங்கன்னா அப்படி குழையக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். ஸோ ஒவ்வொரு குக்கரில் விசில் 1 வச்சாவே நல்லா குக் ஆகிடும்.
இல்லைன்னா 2 விசில் விட்டுக்கலாம் நீங்கள். ஆயில் பாருங்கள் அந்த மாதிரி மேலே இருக்கணும், அதுதான் மிசல் பாவுக்கு ஒரு அடையாளமே. ஸோ ஃபைனலாக எல்லா குக்கிங்லாம் முடிச்ச பிறகு அந்த சூட்லேயே ஒரு சின்ன அளவு வெல்லம் நல்லா துருவி வச்சுருக்கோம், ஒரு குட்டி அளவு இந்த அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வெல்லம் வந்து ஒரு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், இது கொஞ்சம் வறுபடட்டும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொஞ்சம் பண்ணி கட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு ஃபைனலி கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, ஒரே ஒரு மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு இப்படி மசிச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மசிச்சு வச்சுருக்க வேக வச்சு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து நான் லைட்டாக ஆட் பண்ண சொன்னேன், டேஸ்ட்க்கு ஏற்றாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலை ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம பாவு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வித்தவுட் அவன் தான் செய்ய போகிறோம். பேக்கிங் ட்ரேயில் நம்ம நார்மலான நோட்புக்கோட பேப்பர் தான் யூஸ் பண்ணுறோம். நேற்று நைட்டு நம்மளுக்கு லேட் ஆகிடுச்சு வாங்குறதுக்கு. ஸோ அது மேலே கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஒரு திக் பாட்டம் உள்ள பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இது ரெகுலராக ஹீட் பண்ணி ப்ரௌனிஷான உப்பு தான் இது. சில பேர் மணல் யூஸ் பண்ணுவாங்க. மணல்னா பீச்சோட சாண்டு. ஸோ இது உப்பு நல்லா பரவி வச்சுக்கலாம் பாத்திரம் ஃபுல்லாக. இது நல்லா ஹீட் ஆகணும் ஃபஸ்ட்டு. கொஞ்சம் போட்டுருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணதால் ப்ரௌனிஷாக இருக்குது, கொஞ்சம் உப்பு பத்தலை. ஸோ இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம் போட்டு நம்ம வச்சுக்கலாம். மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் நான் சொன்ன மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் வச்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. கிளைமேட் இங்கே வந்து இப்போ நல்லா மழை வந்து நல்லா சில்னஸாக இருக்குது. அதனால் ரொம்ப ஃப்ளஃபியாக வரல, பட் ஃபர்மெண்ட் ஆகிருக்கு, கொஞ்சம் அப்படியே உப்பி இருக்குது. இல்லைன்னா அந்த டப்பா சைஸுக்கு வரும். நம்ம பழைய வீடியோஸ் போய் பார்த்திங்கன்னா தெரியும். இதுலேயும் நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். மேக்ஸிமம் வந்துரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். கையில் கொஞ்சமாக க்ரீஸ் பண்ணிவிட்டு ஈக்குவலாக சைஸு பால்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஈக்குவலாக டோவை பிரித்து எடுத்துட்டோம். அடுத்து இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னர் ஃபோல்டிங் தான் பண்ணுவோம். இப்படி உள்ள நீங்கள் ஃபோல்டு பண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் போதும். எல்லா பாவும் இதை மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இதில் இப்படி அலோவ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணி வச்சுருங்க. நம்ம அந்த சால்ட் ஹீட் ஆகிற டைத்தில் இதுவும் கொஞ்சம் அப்படியே டபுள் த சைஸ் வரும். இதை மூடி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா பாத்திரம் நல்லா பிளாக்கிஷ் ஆகிடுச்சு, நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பாவோட ஷேப்ஸ் டோ வந்து உள்ளே வச்சிடலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 30 to 40 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ண போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பால், வெறும் பால், அதில் எதுவுமே சேர்க்கலாம். அதை மேலே அப்படியே க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி இருக்கும் மேலே, அதுக்காக. ஸோ பாருங்கள், சூப்பராக நம்ம பாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் டிமோல்ட் பண்ணணும். இப்போ நம்ம எடுத்ததுக்கப்புறம் டிமோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டர் வச்சு கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மேலே நம்ம ஒரு ஈர துணி, இது ஈரம் வச்சு புழிஞ்சு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும், அதை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுக்க வேண்டியதான்.